என் தங்கச்சி தான் காளி, புரியுதா? எழுங்க மச்சான், கை நட்டு குடி பார்ப்போம். கர்பசாமிக்கு 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 அப்படியா? இன்னையிலேருந்து நெஞ்சு எரிச்சல், தொண்டை சம்மந்தமான வியாதி, வயிறு சம்மந்தமான பிரச்சனை எல்லாம் போயிடும். ஆஞ்சியோ பண்ணிட்டுருக்காங்க ஐயா, அது வந்து தேவையானது தான். நானே 2 ஸ்டெண்ட் வச்சுருக்கேன். இந்தா காப்பாற்றி தரேன், உயிர் கண்டவில்லை. முதல்ல உன்னையை காப்பாற்றிவா, அடுத்து ஒரு பிள்ளை பாக்கியம் கொடுக்கேன். காளீஸ்வரின்னு பேர் வச்சுக்கா. போயிட்டோம், தொப்பியை வாங்கி வச்சுக்கா, சாப்பாடை முடிச்சுட்டு போ. கர்பசாமிக்கு இவருக்கு ஒரு தொப்பி வாங்கி கொடுங்க, நம்ம கோயில் சார்பா. அப்படியா? ராம்நாட்டு பகுதி, ராம்நாடு. கர்பசாமி குலதெய்வம் யாருக்குப்பா? உனக்கு இல்லை. யோசனமணி வாரியே நீ, உனக்கு இல்லை. உனக்கு குலதெய்வமா? வாடாங்க. பார்த்தியா? ஏய், சும்மா சொல்லிட்டு போயிடலாம்னு நினைக்குவங்க. சரி, உச்சாக்கா பிச்சே கால் வந்துட்டு வா. அமைதி அமைதி இருங்க, அமைதி இருங்க. என்னடா சட்டப்படி என்னடா பிரச்சனைகள்? பக்கத்தில் வா. சரி, எது செய்யணும்? வேலைக்கு போகும்போது ஏதோ யாரோ ஏதோ பண்ண. கண்ணை மூடு. பாஸ்போர்ட்டெல்லாம் எங்கே வச்சுருக்க? பாஸ்போர்ட்டெல்லாம் வீட்டில் தான் இருக்கு. போய் அதில் வந்து எல்லாம் என்கொயரியெல்லாம் முடிஞ்சுதா? என்கொயரி எல்லாம் முடிஞ்சிச்சு. இடையில கொஞ்சம் ரெனியூல் பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் வந்துச்சு. கொஞ்சம் டேமேஜ் எல்லாம் இருந்துச்சு. டேமேஜ் எல்லாம் இல்லை, புது பாஸ்போர்ட்டை ரினியூல் பண்ணேன். சரி, அதெல்லாம் சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சு. நீ அங்கே தள்ளி இருக்கா? இந்த செல்லை உங்கள் அம்மாட்ட கொடுறா. கண்ணை மூடு, கையை கட்டு பார்ப்போம். காலில் வந்துட்டு வா. உட்கார். எங்கேயாவது புறப்படுகிற பொழுது உனக்கு உடலுக்குள்ளேருந்து ஒரு அக்கினி போன்ற ஒரு சக்தி உன் உடம்பை ஆட்டுறது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வருது. அதே மாதிரி ஏதோ ஒரு ஆத்மா நம்மளை பின்தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு பாவனையில் உச்சிலிருந்து முதுகு கழுத்து வர ஆட்டம் கொடுக்கும். இதனால் புத்திமாராட்டமே வந்தது மாதிரி நீ புலம்பிக்கிட்டு இருக்கியா, புரியுதா? இதை குணமாக்கி தெளிவு பண்ணி தந்தால் போதுமா? காலில் விட்டுவாங்க. இதை குணமாக்காமல் கல்யாணம் முடிச்சுக்கிறியா? ஒரு பொண்ணை தரேன், முடிச்சுக்கிறியா? பொம்பளை வாயை திறந்து பேசாத, பொறுமையாக இருக்கு. காலில் விட்டுவாட செல்ல மகனே. முதல்ல அவனை சரியாக்கிறதுக்கு வழியை பாருமா. கல்யாணம் முடிக்காம ஒரு புள்ள வேணும் சாமின்னு காட்டுற மாதிரி இருக்கு. வா பக்கத்தில். வேலைக்கு போகலாம். 3 முறை என்னைய பார்த்துட்டு போ. 3 முறை, ஒரே நாளில் 3 முறை பார்த்துறாத. இந்த அப்படி வாங்கடா. 3 முறை என்னைய பார்த்துட்டு போ. இந்த பக்கத்தில் வா. 3:30க்கு என்னைய பாருங்கள். இவனை பார்க்க சொல்லுங்கப்பா. இப்படிமா உன் மனத்தை முதல்ல சாமி பக்கம் கொண்டு வாமா. உன் நினைவுலேயே வச்சுருக்காத. இப்படி சாமி கோயில் 18ஆம் படி கோயிலுக்கு மாலை போடலாமா? தாராளமாக போடலாம். போயிட்டு வாங்க. அங்கே உட்காருங்க, வந்துடும். பணம் கொடுத்துட்டேன் கையில். பாரு, பணம் கொடுத்துருக்கேன் பாரு. அதே ராம்நாட்டு பகுதி இடம் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்த மகன். என்னம்மா இடம் உனக்கு பிரச்சனை? என்னப்பா இடம் சம்பந்தமா குழப்பம்? வீட்டு இடம் வந்துட்டு பங்காளி என் பேர் உள்ள கால் வந்துட்டு வா. காளியம்மா எங்கே இருக்காங்க? அந்த ஏரியாவில் இருக்கா காளியம்மன் கோயில்? பக்கத்தில் வா. உன் சொல்லி இவன் கேட்க மாட்டானே, எப்படி இவனை கொண்டு வந்த?
என் அண்ணன், என் அப்பன், எங்கள் ஆத்தா, எங்கள் மதினி, என் ராசாத்தி, இப்படி அடிமை கட்டலாக கிடந்தான் அந்த பைய. உண்மையா இல்லையா? இன்றைக்கி அவனை திருநாமல் வச்சுட்டாங்க தெரியுங்களா? நாட்டு வாழைப்பழம் கொடுத்து திருநாரில் வச்சுட்டாங்க. கால் வந்துட்டுவான், நீ எந்திக்காண்டா, நீ உட்கார் பார்த்தாங்க. அவன் செஞ்சதுக்கு அவனுக்கு தான் நீ இப்போ கேட்க உங்கள் அண்ணன்கிட்ட போய் கும்பிட்டு வாங்கிட வேண்டியதானே சொத்தை. அவன் மனத்தை மாற்றி வைத்தது ஒரு பொம்பளை, உன்னை எதிர்த்து பேச விடாமல் மடக்குனதும் ஒரு பொம்பளை, உன் குடும்பத்தை இன்னைக்கு வாழ விடாமல் தடுத்து இவளை விரட்டதுக்கு பிளான் போட்டதும் ஒரு பொம்பளை தான். இப்போ ரெண்டும் ஒன்று போல கால் வந்துட்டுவான். சொன்னது தப்பு இருக்கா? சொல்ல கேட்க விடாம பண்ணது. அந்த இடத்த மீட்டித்தாரேன், அவங்க மனத்தை மாற்றி உன் சொத்தை உனக்கு வாங்கி தரேன். போலீஸ் ஸ்டேஷன் போகணுங்கிற ஒரு நிலைமை வரும். அதில் பாதகம் இல்லாமல் நடத்தி ஜெயிச்சு தரேன். இந்தா நல்லா போயிரு, சாப்பிட்டு போங்க. பட்னியாக போகக்கூடாது. கருப்பசாமி கோயிலுக்கு புடிகிற கருப்பசாமி கோயிலுக்கு வந்தால் யாரும் சாப்பிடாம போகக்கூடாது. புண்ணியம் பேடு நல்லா இருக்கு. அதே ராம்நாட்டு எல்லை வெளிநாடு தொடர்புடைய மகன் கால் ஒன்று வரலாம். ஆற்றங்கரை ஓரத்திலே இன்னொரு தினம் கால் ஒன்று வாப்பா. உன் உண்மையான பத்திரத்தை போலி பத்திரம் போட்டு கணக்கு வச்சிருக்காங்கடா. அமைதி. இப்போ அந்த டாக்குமெண்ட்டை உன்னுடைய இஷ்டப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். உன்னை ஏமாத்துறவங்களை சட்டப்படி தண்டிக்கிறதுக்கு வேண்டிய நிலைமை நடக்கும். அதில் உன்னுடைய இடம், உன் உரிமை உண்மையாக உனக்கு கிடைக்கும். அதே மாதிரி சம்பாத்தியம் பண்ணுற பணத்தை தொழில் சம்பந்தமாக போட்டு இனிமேல் நீ பயன்படுத்தினால் உன் பணம் நஷ்டமடையும். நீ உழைக்கிற பணத்தை இனிமேல் சொத்துக்களை மட்டுமே வாங்கி வந்தால் எதிர்காலத்துக்கு உன் பணம் சேமிக்கப்படும். அதனால் இருக்க தொழிலை மட்டுமே பாரு. அடிஷனலாக வேறு எதுவும் தொழில் பார்க்கணும்னு விரும்பாதே. கால் வந்துட்டுவான். வணக்கம் வணக்கம் வணக்கம். சுமை தாங்கி சாய்ந்தால் அன்பு பாசத்தோட சிலர் உங்ககிட்ட பேசி பழகுவாங்க. உன் மனதில் இருக்கக்கூடிய சுமையை இறக்கி வைக்கிறதுக்கு அது ஒரு ஆறுதலாக தெரியும். ஆனால் அதுலேயும் உன் உள்ளம் கொஞ்சம் பாதிக்கப்படும். கொஞ்சம் அளவை போட்டுக்கா. அதுக்காக பிரிஞ்சு கூட வேண்டாம். வெற்றி அடைஞ்சிக்கா. ஜெயிச்சு தரேன். நல்லா இரு மகனே, போ. சுவாமி சரணம். அதே ராம்நாட்டு பகுதி தகப்பனும் மகனும். கூக்குரலாலே கிடைக்காது, அந்த கோர்ட்டுக்கு போனால் நடக்காது. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தது யாரடா. கைவெழுத்து சீக்கிரம் கிடைச்சிரும். அப்படியா? கைவெழுத்து கிடைச்சிரும். வாழறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டேன். இவன் இந்த பேய கூட நான் வாழலை. இப்படி ஒரு புருஷன் எனக்கு வேண்டாம். நான் தான் அவனுக்கு புருஷனாக இருக்க வேண்டியிருக்கு. அவன் எனக்கு புருஷனாக இருக்கக்கூடிய தகுதி இவனுக்கு இல்லை அப்படின்னு அவன் வாய் திறந்து சொல்லிட்டான். இதான் உண்மை. கால் வந்துட்டுவான். வண்டியை செஞ்சாச்சு, சக்கரத்தை செஞ்சாச்சு. சக்கரத்தை வண்டியில் மாட்டியாச்சு. வண்டி ஓடணும், சக்கரம் விழுந்துடக்கூடாது. என்ன வேணும்? அச்சாணி.
உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. தேர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அலங்காரமாக இருந்தாலும் சரி, அந்த சக்கரத்தையும் தேரமும் கீழே விடாமல் காக்கு பிடிக்கிறது என்னது? அச்சாணி. வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. காலன்ட்டு வா. சொந்தம் கொண்டாடும் போது வா. படப்போட தின்ன மாட்டுக்கு பிடுங்கி போட்டா பசியாருமாப்பா. பெரிய வைக்கப்படப்பில் போய் மேஞ்சி வயத்தை நிறைச்ச ஒரு மாட்டுக்கு 2 கை வைக்கலை பிடிச்சி பிடிங்கி போட்டு சாப்பிட்டுக்கா அப்படி சொன்னால் அது திங்குமா? திங்கும். காணுமா? தும்பு அறுத்துக்கிட்டு வைக்கப்படப்புக்கு தான் போகும். உண்மையா இல்லையா? அப்போ அதுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடை கரெக்டாக கொடுத்துடணும். அதுதான் உண்மை. இந்த புருஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவள் சொல்லுதான். எப்படியா சேர்த்து வச்சிடணுமுங்கய்யா? நீங்கள் சாப்பிட உனக்கு என்னடா செய்யணும்? புரியல. அதே பொண்ணாட்டி தான் வேணும். புது பொண்ணாட்டி வேண்டாம்ன்றவாள்ல. இன்னொரு தரம் காலில் வந்துட்டு நீ உட்கார். சங்கிலி அத்துறாத. நாங்கள் ரொம்ப விலை கொடுத்து வாங்கி போட்டிருக்கோம். கண்ணை முடுறா. இன்னும் ஒரு வாய்ப்பு தாரேன்ப்பா. அவளை கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறேன். பக்கத்தில் வாங்க. எட்டி விபூதி கொடுக்கக்கூடாது. பக்கத்தில் வா. வா பக்கத்தில். ஒரு வாய்ப்பு தாரேன். 2 மாதத்துக்குள்ளே பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு வந்து சேர்க்குறேன். இவ்வளவு சில குறைபாடு. அந்த குறைபாடை பற்றி நான் சொல்லாமல் சொல்லிட்டு நீ என்கிட்ட விவரம் கேட்க வேண்டாம். போய்ட்டு வரலாம். சாப்பிட்டு போங்க. அரைகுறையாக போயிடாதீங்க. விழுந்து நிச்சு போகாதீங்க. உட்காருங்க. கர்மசாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி கடன்கள் மனவேதனை சம்பந்தமாக கேட்டு வந்தது. என்னப்பா கடன்? என்ன கடன்? கடன் காலம். கொட்டாம்பட்டி ரோட்டிலே உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் எல்லையை தாண்டி போனேன்னு நான் கருப்புசாமி இருக்கேன். இருக்கனா இல்லையா? அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியும் கிடக்கும், தண்ணி ஓடவும் செய்யும். இப்போ 2 வருஷ காலமாக தொழிலும் சொத்துக்களும் சரியில்லாத நிலையில் கடன்கள் மனவேதனை அடைஞ்சிருக்க. இதுக்கடையில் வீட்டில் நோய் பிணி காட்டி குழப்பம் இருக்குது. இதுக்கெல்லாம் எதுவும் செய்வன இருக்குமோ அப்படின்னு தேவையில்லாமல் சிந்திச்சா அது முட்டாள்தனம். அப்படி ஒன்றும் கிடையாது. இது கிரகங்களாலான பிரச்சனை. உனக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே வருமானம் நிறைய கிடைக்கும். உன் கடன் தீரும். வேறு என்ன வேணும்? எனக்கு ஒரு நில பிரச்சனை இருக்குது சாமி. அப்பா தான் உள்ளது. சர்வ நம்பர் மாறி இருக்குது. அது அவங்க அரசாங்கமே அந்த இடத்தை உன் பேருக்கு தரும். சரி. நானே தர வைக்கிறேன். மகிழ்ச்சியாக இரு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? சிவகங்கை சிவகங்கை வாங்க. நிச்சயம் உட்காருங்க. சிவகங்கை. சிவகங்கை கால் விட்டுருவா. இன்னொரு தரம். பணம் யாருக்கும் கொடுத்துருக்கியா? நீ கொடுக்க வேண்டியிருக்கா? யாருக்கும் கொடுக்கலுவாங்கல்ல. இல்லை என்ன செய்யணும் உனக்கு? இப்போ கண்டிப்பாக முடிக்கணுமா? இந்த விரலை பிடி. யோசனை பண்ணி பிடிக்கிய. சக்குன்னு பிடுறா. பலமா பிடுறா. பிடி. உன் பேர் என்ன? உன்னை எப்படி சமாளிக்க போகிறோம்னு எனக்கு தெரியலையே. சக்குன்னு பிடுறா. பிடுறா பிடுறா. ஓகே, கால் வந்துட்டோம். உறவு முறைக்குரிய குடும்பங்கள்லாம் உதறி தள்ளிவிட்டது. சம்மந்தப்படுத்திக் கொள்ளலாம் என்று பேச்சுவார்த்தை நடத்த செல்கிற பொழுது அவர்கள் செவிசாய்க்கவில்லை. உண்மையா? அதனால் அவங்களுக்கு முன்னால் நல்ல இடத்துல கல்யாணம் முடித்து வாழ்ந்து காட்டணும்
அதுக்கு கருப்பசாமி நீ தான் அந்த துணையை எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. இந்தா தை பிறந்த பிறகு பெண்ணை தேடு, கொண்டு வந்து சேர்க்குறேன், திருமணத்தை ஊர்மைக்க நடத்தி வைக்கிறேன். நல்லா இருக்கும். அடுத்து பேசுவோம் அதை பற்றி. சாப்பிட்டு போ. எனக்கு நான் நினைக்கிற பதவி கிடைக்கணும்னு கேட்டு வந்தவன். என் நண்பர் ஒரு ஆள் எலெக்ஷனில் நிற்கட்டுமான்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், உங்கள் மகன்கிட்ட கேட்டீங்களான்னு கேட்டேன். ஏன் ஐயா உங்கள்கிட்ட தானே கேட்குறேன், நீங்கள் ஏன் என் மகன்கிட்ட கேட்க சொன்னேன்னு. உங்கள் மகன் உனக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டீங்களான்னு கேட்டேன். உன் வீட்டுக்குள்ளேயே உனக்கு ஓட்டு விழாது, நீ எப்படி எலெக்ஷன் நிற்கலாமான்னு கேட்கலாம்ங்கிறது அப்படி மாறி கேட்டேன். ஆனால் உனக்கு அப்படி இல்லை. உனக்கு 47% உனக்கு வந்து அங்கே வாய்ஸ் இருக்குது. புரியுதா? 47% வாய்ஸ் இருக்கு. அதில் நீ ஜெயிச்சிருவ. அதுபோக மீதி உன்னுடைய அனுதாப ஓட்டுகளில் நீ வெற்றி அடைஞ்சு வந்துடுவ. அதனால் பதவி உனக்கு நிச்சயம் கிடைச்சாச்சு. கால் வந்துட்டு வரலாம். வெற்றி நிச்சயம். இந்தா ஜெயிச்சு என்னை வந்து வெற்றி மாலையோடு பார்ப்பாய். ஆனந்தமாக இருப்பா. நல்லா. அடுத்த ஒருத்தரில் படிப்பை பற்றி பேசுவோம். அதே எல்லையில் என்னுடைய பிள்ளைகளை பற்றியும் என் சொத்துக்களை பற்றியும் கேட்கணும்னு கேட்டு வந்துடும். காலம் சொல்லலாம். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. என்ன வேணும்ப்பா? சொத்துக்களை பற்றி கேட்ட கேள்வி அதானே? கண்ணை மூடு, நான் அங்கே வரேன். இந்த தை 30 உனக்கு அட்வான்ஸை வாங்கி தரேன். என்னை சந்தோஷமாக வந்து பார்ப்பேன். போய்ட்டு வா. நல்லா இருக்கும். நீ இந்தா நானே அட்வான்ஸ் புண்ணியமாக இருக்கு. போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு வேலூர். வேலூர் ஒரு சாடி செஞ்சால் அந்த தொழிலாளி அதுக்கு ஒரு மூடி செஞ்சிருவான்ல. சாடி செஞ்சால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு மூடி செஞ்சிருவாங்களாப்பா. அதே மாதிரி ஒரு ஆம்பளையை படைச்சா அதுக்குன்னு ஒரு பொம்பளையை எந்த மூலை முடுக்கிறே படைச்சி போட்டிருப்பான். அதை தேடி பிடிக்கிறதுக்கு லேட் ஆகும். என்ன கல்யாணம் கேட்க வந்தது யாருடா? காலில் வந்துட்டு வா. நீ அதான் கல்யாணம் முடிக்க போறியா? வா முடிச்சு வைப்போம். அனுபவப்படுங்க, அனுபவப்படுங்க. அமைதி. ஒரு 3 முறை பெண் விஷயங்கள்லாம் தேடி வந்து நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் தட்டி போயிருக்கு. ஆமாம் சார். இப்பவும் ஒரு ஜாதகம் பொருந்தக்கூடிய நிலைமைக்கு இருக்கு. ஆனால் நல்ல விடையை உனக்கு இதுவரை சொல்லலை, கிடைக்கல சார். அந்த விடை கிடைச்சாச்சுன்னா உன் வாழ்க்கை சரியாயிரும். அந்த நேரம் இப்போ வரப்போகுது. கால் வந்துட்டு வா. தை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு என்னை வந்து பாரு. நல்ல செய்தியோடு என்னை பார்க்க வருவாய். நலமடைந்து வா. கால் வந்துட்டு கடை நீங்கிரும். போய்ட்டோம். என்னம்மா பிள்ளை எங்க இருக்கான்? என்ன செய்தான்? முடிக்கணுமா? கால் வந்துட்டு வா.
கல்யாணம் முடிக்கக்கூடிய தகுதி உன் மகன்கிட்ட இருக்கா? உட்கார். கண்ணை முடிக்க நான் அவனை கொஞ்சம் பார்க்கட்டும். நிறைய பொய் சொல்லுதானே, உருட்டு பரட்டு நிறைய வச்சுருக்கான் கையில். கால் வந்துட்டு வா, ரொம்ப விடவா. பொய் பேசாத மனிதன் உலகத்தில் இருக்கானா? இருக்கானா? பொய் பேசாத மனிதனே கிடையாது. உன் மகனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே கல்யாணம் நடக்க வேண்டியது. ஆனால் சில மனிதர்களுடைய இடைஞ்சலால் அந்த திருமணம் நடக்கலை. இந்த தை மாதத்தில் அவனுக்கு திருமணம் கூடிடும். கல்யாண சமேதராக 2 பேரும் என் காலில் வந்து விழுவாங்க. ஆம்பளை பிள்ளை வரம் கொடுப்பேன், கர்ப்பசாமி பிறப்பான். இந்தா புண்ணியமாக இரு. பக்கத்தில் வா, வந்து வரத்தை வாங்கிட்டேன். நல்லா இரு, போயிட்டு வா. சாப்பிடாம போயிடாத, சந்தோஷமாக இரு. வழக்கு யாருக்கும் இருக்காமல? யாருக்கு இருக்குது வழக்கு? என்ன விளக்கு? என்ன வழக்கு? என்ன விளக்கு? என்ன வழக்கு? ஆ, என்னக்கா கோர்ட்டில் வழக்கு இருக்கா? என்ன விஷயமா? டைவல்ஸ் விஷயமா? கால் வந்துட்டா. நீங்கள் மண்ணு, அவள் பொண்ணு, இருக்க வேண்டும் கண்ணு. நல்ல காலில் விடலை. நீ விழுந்தது உண்மைதான். சாமிகிட்ட உன் மனத்தை கொடுக்குறிய. நான் ஏமாற மாட்டேன், மட்டும் தெரிஞ்சுக்கா. நீ டைவல்ஸ் கட்டாயம் வேண்டிருமா? அவள் கொடுக்க மாட்டேக்கா. ஒரு 15 லட்சம் கையில் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? சும்மா எவரட்டி விட்டுருணும் இன்னைக்கியோ? பணம் கொடுக்கறதுக்கு வலிச்சு போய் வாழை கூப்பிட்டீங்க. மனசார கூப்பிடுற நீங்கள். கால் வந்துட்டு வா. யார்கிட்ட போய் சொல்கிற? பேவ் இல்லையா? சரியா தப்பா? மெயின்டெனன்ஸ் கேஸ் முடியாது. டைவல்ஸ் கேஸ் செட்டில்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. 25 லட்சம் ரூபா காப்பான். 10லேருந்து 15 கூட முடித்து வெளியாக்குதேன். அதை நீ மறுத்தனா உன் மகன் கிழவனான பிறகு தான் அந்த டைவல்ஸ் முடியும். என்ன செய்ய போகிற? பருவத்தே பயிர் செய், பணத்தை பெரிதென்று கருதாதே, முடித்து வெற்றி உடையவார்வாய். அவனை இங்கே கூட்டுவா, நான் அவனை 4 அடி கொடுக்குறேன். சரியாயிடுவான். அடுத்து பேசுவான். மண்ணு மனை கால் வந்துட்டாப்பா. ஏக்கா ஆத்திரப்பட்டு போயிடாத, சாப்பாடை முடிக்காமல் போயிடாத. இது உண்மையான பத்திரம் இல்லையாம்லா? உண்மையான பத்திரம் செய்யா. அப்படி இன்னொரு பத்திரம் யார் வச்சுருக்கா? இன்னொரு பத்திரம் வேற ஒரு ஆள் வச்சுருக்கேன். அது உண்மையான பத்திரமா? இல்லை, அது போலி பத்திரம். ஆமாம், 7 பேர் சேர்ந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆள் அவருக்கு கொடுத்துருக்குறாரு. ஆனால் இதுதான் உண்மையான பத்திரம்னு நீ சொல்லுதையே தவிர அவங்க சொல்லலை. கோர்ட்டில் வழக்கு போட்டோம். ஆமாம், அவங்க சொல்லுறது தான் நம்ம தீர்ப்பு. சொல்கிறது தான் தீர்ப்பு. அப்படி நீ நினைக்கிற. 1 2 3 4 5 பட்டா எண்ணே 3 எண்கள் இருக்குத. 3 பட்டாவில் வித்தியாசமான நம்பர் இருக்கப்பா. கண்ணை மூடு, நான் பார்க்கட்டும் கொஞ்சம். உனக்கு பணத்தை கொடுத்து உன்னை விளக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இந்த இடம் உனக்கு கிடைக்க விடக்கூடாது, எதையாவது பணத்தை கொடுத்து அமைக்கி ஆளை வெளியே தள்ளிடணும்னு நினைக்கிறாங்க. பணம் வேணுமா, வீடு வேணுமா, இடம் வேணுமா? இடம் வேணும். சாமி பாகத்தில் வை. வா பக்கத்தில். அது அங்கேயே இருக்கட்டும், எடுத்துடாத. உனக்கு வேறு இருக்கா வீட்டில்? ஐயா இது வேறு இருக்கா? இருக்கு, வேறு இருக்கு. 3:30 என்னைய பார்த்துப்போம், முடிச்சு தரேன். போய்ட்டு வா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அரோகரா. நல்ல வார்த்தை. பெங்களூர் எல்லை, பெங்களூர். காலம் விட்டு வரலாம்.
கர்நாடகா பகுதியில் வி கோட்டைன்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆள் வந்திருக்காரா. வி கோட்டை எங்கே இருக்காரு? அங்கே நிலுப்பா, நீ கால் ஒன்று சொல்லலாம். நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும் அந்த நினைவினில் அவர் முகமும். என்ன வேணும்? மனைவி எங்க இருக்கா? வீட்டில் கால் வந்துட்டு வா. மூணு வருஷத்துக்கு முன்னாலே தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் பண நஷ்டமும் ஏற்பட்டுருச்சு. இதனால் வீட்டுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லி உன்னை பங்கப்படுத்தி வேதனைப்படுத்திட்டாங்க. இதில் பிரிவான பிரச்சனைகள் நம்மளை தொற்றுமோ அப்படிங்கிற ஒரு உள்ள பயமே உனக்கு வந்துருச்சு. அதனால் இப்போ உன் பொருளாதார பிரச்சனையும் தீர்க்கணும், குடும்பத்தையும் ஒற்றுமையாக்கி வாழ வைக்கணும். நான் ஒரு தொழில் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஒரு மைண்டில் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும். வேறு என்ன வேணும்? பிள்ளைங்களுக்கு நல்ல வழி காட்டினா போதுமா? சொன்னால் வருத்தப்படுவியா? உன்னை மீறி ஒரு பிள்ளை வாழும், உன்னை மீறி ஒரு பிள்ளை வாழ புறப்படும். அந்த பிள்ளையினுடைய மனதை அடக்கி தெளிவு முடிந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. பூமாலை இப்போ போடக்கூடாதுங்க, நிப்பாட்டுங்க. வெயிட் பண்ணுங்க அம்மா, வெயிட் பண்ணுங்க. அவன் உட்கார் நிற்க முடியலன்னா ஒரு ஓரமாக போய் நல்ல நிம்மதியாக உட்காருங்க. புரியுதா? அந்த மனநிலையை மாற்றி தெளிவு பண்ணி தரேன். படித்து நீ நினைக்கிறது மாதிரி படித்து வெற்றி அடைவான், உத்தியோகமும் பெறுவான், சந்தோஷம் அடையலாம். இந்தாப்பா செல்வாக்காரு. ஒரு இடம் பார்த்தேன், இடம் அது முடிச்சு கொடுங்க. ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே நான் முடிச்சு தந்துடுவேன். அதுவரை நீ முயற்சி பண்ணால் போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டே இருப்பேன். இப்படி சரி, இப்போ பார்த்துக்கிறதே தைரியமாக பாரு. அசத்து. சரி, வீக்கோட்டை இந்த வீடு இப்போ இருக்கிற வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் மனசு தான் சரியில்லை. காலையில் ஆனால் ஒரு மாதிரி மனசு தான் சரியில்லை. வீட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை, சோறு ஒன்றும் செய்யலை. மண்ணும் சோறும் நல்லா இருக்குது, மனிதன் மண்டையும் மண்ணும் தான் மனசும் தான் நல்லா இல்லை. எல்லாம் செம்மையாக்கிறேன், தைரியமாக இருக்கலாம். பிரிந்து போன உயிரை பற்றி மனம் பேதலிப்பு. அடுத்து இடம் சம்பந்தமாக, வீடு சம்பந்தமாக மனதில் ஒரு குழப்பம். அடுத்து உள்ள பிள்ளைக்கு நல்வாழ்வை காட்டணுங்கிற ஒரு வேதனையும் துயராலையும் இருக்குது. இவங்களெல்லாம் வெற்றியாக்கி தந்தால் போதும்லாடா, வேறு என்ன வேணும்? சம்சாரம் எங்கே இருக்காங்க? கால் வந்து வரலாம்ப்பா. நீ நினைக்கிறது மாதிரி அவங்களுக்கு ஆரோக்கியமும் நல்ல மனதும் தோன்றும். வெற்றி அடைஞ்சு நிம்மதியாக இருப்பேன், கவலைப்படாத. இந்தா ஜெயிச்சு வா, சாப்பிட்டு போனோம். கர்மசாமிக்கு அப்படியா? தொழிலை கடனை பற்றி கேட்க வந்தது யாரு? வாப்பா. மாரியம்மா, இரும்பு எங்க இருக்கு? இரும்பு புரியல. உடம்புல எல்லா பகுதியும் நல்லா இருக்கா? இல்லை, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னே ஒருத்தர் தலையில் கை வச்சு எனக்கு செத்து கொண்டுகிட்டு இருக்காங்க. ஊருக்கு வந்துருக்கும். கால் வந்துட்டு. அவர் என்ன பேர் தானே உங்களுக்கு தெரியுமா? பேசுறது ஒன்றும் தெரியல. இப்பவும் அவர் புரியலை. உட்கார வச்சு தலையில் கை வச்சுக்கிட்டு அவரே முன்னு எடுத்துக்கிட்டு பொறுமையா இருப்பா. கண்ணை மூடு. யாரோ மந்திரம் பண்ணியிருக்கிறாங்க,
அதில் ஒரு தேவதை உன் தலையில் ஏறி இருக்கு, அதனால் உன்னுடைய வாழ்க்கையும் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சு என்கிட்ட பேச வந்திருக்க. உண்மை தானே? நடந்தது உண்மைதான். அதை நீக்கி வெளியாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேய் அடிச்சிருச்சு, கை போயிடுச்சு. கையில் என்ன இருக்குது? கை இது இல்லை, வளரல, அது விளங்காமல் போச்சது. வரலாம். குழம்பாமல் 15 நாள் கழித்து என்னையை வந்து பாரு, ஜெயிச்சு தரேன், வெற்றியாக இருக்கலாம். போகலாம். கடமார வண்டி இருக்கு, வந்துடும். கால் வந்துட்டாப்பா. முருகா சர்க்குருநாதா சரணம் சரணம். என்னப்பா வேணும்? என் பொண்ணை பற்றி நல்ல இடத்துல இல்லை, கஷ்டப்பட்டு இருக்கிறேன். நல்ல இடத்துல வேறு தொடர்பாக இருக்குது, அது இருக்கக்கூடாது. கட் பண்ணி கொடுத்தா போதுமா? 3:30 மணிக்கு என்னைய பாரு, முடிச்சு தரேன். கோயில் சொன்னேன், அதெல்லாம் நான் வேணா இருந்து வெற்றி ஆக்கிடுவேன், நீ கவலைப்பட வேண்டாம். முதல்ல இந்த மனம் சம்மந்தமான விஷயத்தை வெற்றியாக்குவோம். போயிட்டு வா. தர்மபுரி தர்மபுரி இன்னும் இருக்கு, ஆள் இருக்க. அங்கே என்ன சத்தம்? அங்கே என்னையா சத்தம்? ஆ சிவா, என்னடா சத்தாங்க? கால வந்துட்டு வா. வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா, கருணை கடல் தெய்வமடா. வரலாம் வாப்பா. திருச்செந்தூர் முருகனை பார்த்தியாப்பா? எப்போ? போன வருஷம் போகணும். இந்த வருஷம் போகணும்னு சொன்னியா? ஆனால் போகவில்லை, போகணும்னு ரெடியாகி போகலை, தடைகள். ஏன்னா நீ அவர்கிட்ட கொடுத்த உத்தரவு என்னென்னா, அடுத்து உன்னை நான் பார்க்கும்பொழுது செல்வந்தனாக இருக்கணும், நான் கடன் படக்கூடாது, மனவேதனையோடு இருக்கக்கூடாது. அந்த வாக்கு நிறைவேறல, ஒன்று அங்கே போக வைக்கலை. இதுதான் இயல்பு. தடைகள். உன்னுடைய கடன் தீர்ந்து புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய சக்தி உனக்கு கிடைக்க போகுது. 2 லாரிகள் வாங்கக்கூடிய பாக்கியம் உனக்கு உண்டு. ஆனால் லாரிக்கும் உனக்கும் தொடர்பே இல்லையே, கருப்பசாமி இப்படி சொல்லுதார அப்படின்னு நீ நினைக்கிற. என்ன, 2 லாரிகள் வாங்குவ, தொழிலாக நடக்கும், வெற்றியாக்கி தருவேன். ஆனால் வைகாசி மாதம் வரை நீ பொறுமையாக இருந்து எல்லா செல்வத்தையும் பெறுவாய். நலமடைந்து என்னை காப்பப்பா. அதிசயமாக நடக்குண்டாது. போயிட்டு வா. அதே தருமபுரி தம்பி, கிளிஜோதி எங்கேயும் பார்த்தியா? ஜாதம் என்னாச்சு? என்ன சொன்னாங்க? அடுத்த இப்போ வீட்டில் இருக்கிற சாமி ஜூலியில் முடிஞ்சது, அதுக்கப்புறம் எங்கன்னா வேலை கிடைப்பான்னு கேட்டேன். கண்ணை மூடு, கையப்பிடி. இல்லை, ஒழுங்காக பிடிக்கலையே. இப்போ பிடிக்கிறது தான் கரெக்டு. அடுத்து உனக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிடைக்க போகுதுடா. கால் வந்துட்டு வா, என் மகள் பேசிடுவோம். நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன். பாட்டு என்ன படம்? அந்தமான் காதலி. இந்த பாட்டு யார் பாடினது? ஜேசுதாஸ் பாடினது. யார் நடித்தது? சிவாஜி கணேசன் சாரும் சுஜாதா மேடமும் நடித்தது. பாட்டு எப்படி பாட்டு? மனதுக்குள்ளேயே காதலித்ததை நினச்சி நினச்சி புலம்புற பாட்டு. நல்லா இருக்குல்ல? என்ன செய்யணும் உன் பிள்ளைக்கு?
என் பொண்ணு +2 முடிக்கிறா சாமி. அவள் பிஎஸ்சி நர்சிங் ஃபஸ்ட்டு எம்என்எஸ் மிலிட்ரி நர்சிங் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் பாடுற பாட்டை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கா. புரியுதா? புரியாமல் பேசுதியா? நான் இப்போ பாடின பாட்டை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். உன் பிள்ளை பிஎஸ்சி நர்சிங் படிப்பா, பிஎஸ்சி எம்எஸ்ஸும் படிச்சுடுவான். இந்தா படித்து வெற்றியாக்கி தரேன், வழியாக்குவேன். நல்லாயிரு. நான் பாடுற பாட்டை மறக்காமல் மனசில் வச்சுக்கா. 3 தடவை சொல்லியிருக்கேன். ஏன் எதுக்குன்னு அடுத்து என்னை பார்க்கவும் நீயே விளக்கம் சொல்லுவேன். நல்லதே நடக்கும். நானும் பாரு. கருப்பசாமிக்கு கும்பகோணம். கும்பகோணம் 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 கும்பகோணம். பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? கால் ஒன்று வரலாம்.